கான்செப்ட் ஆஃப் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்த்துருப்போம், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் பார்த்துருப்போம். ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்றது என்னெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் பாவர்ட்டி நமக்கு தெரியும். ஸோ பாவர்ட்டி அப்படின்றது என்னென்னா, பொதுவாக ஒரு உணவு வந்து அடிப்படையாக ஒரு குடிமகனுக்கு கிடைக்கல அப்படின்னாலே அது பாவர்ட்டி. இப்போ பாவர்ட்டி நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்னா, ஒரு இன்கம் வச்சு மெஷர் பண்ணலாம். ஸோ டெண்டுல்கர் கமிட்டியில் சொல்லியிருப்பாங்க, இன்கம் வச்சு பண்ணலாம். வேற எப்படி பண்ணலாம்னா கெலோரிஸ் வச்சு பண்ணலாம். சரி, ஆனால் பட்டு இந்த கெலோரிஸும் இன்கமும் மட்டும்தான் ஒரு இண்டிகேட்டராக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஸோ ஹெல்த்தும் ஒரு கைண்ட் ஆஃப் பாவர்ட்டி தான், எஜுகேஷனும் ஒரு பாவர்ட்டி தான், லிவிங் ஸ்டாண்டர்டும் ஒரு பாவர்ட்டி தான். அப்படி இந்த இன்டெக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 விதமான இண்டிகேட்டர்ஸ் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போது ஹெல்த் அப்படின்றது ஏன் நம்ம வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிஸை கொண்டு வந்தோம்னா, அதாவது ஒரு குவாலிட்டியான மெடிசன் ஒருத்தனுக்கு கிடைக்கலனாலும் அது பாவர்ட்டி தான். அதாவது உணவு அப்படின்றத தாண்டி மருந்தகம் அப்படின்றது தரமாக கிடைக்கணும். ஸோ இன்னொன்று ரொம்ப முக்கியமானது ட்ரீட்மெண்ட்டு. ஒரு குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கலனாலும் அது பாவர்ட்டி தான். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஹெல்த்து, எஜுகேஷன் இதில் ரெண்டுத்தையுமே எதை கொண்டு வராங்கன்னா குவாலிட்டியை கொண்டு வராங்க. ஸோ இதில் ரெண்டில் எனக்கு குவான்டிட்டி முக்கியம் அல்ல, குவாலிட்டி ரொம்ப 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 முக்கியம். இன்னொன்று லிவிங் ஸ்டாண்டர்டு அப்படின்றது வாழ்க்கை தரம். வாழ்க்கை தரம்ன்றது இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை தரம்ன்றது நம்ம பேசக்கூடிய ஸ்பீச் இருக்கு இல்லையா, அது வாழ்க்கை தரம் தான். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு கண்ணியம் இருக்கு இல்லையா, டிக்னிட்டி, அதுவும் வாழ்க்கை தரம் தான். ஸோ இந்த ஸ்பீச்சு, டிக்னிட்டி இதெல்லாமே எதுக்குள்ளே வரும்னா லிவிங் ஸ்டாண்டர்டில் வரும். அப்போ லிவிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாமே சேர்த்து கணக்கிடக்கூடிய ஒரு முறை தான் கான்செப்ட் ஆஃப் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணணும். ஓகேவா? ஸோ ஹெல்த்து, எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்டு. ஸோ அப்போ என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்ஷன் 1, 2, 3 இது 3மே சேர்ந்து வருகிறது தான் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஐஎம்ஆர், இன்ஃபேண்ட் மார்டலிட்டி ரேட். ஸோ ஐஎம்ஆரில் இன்னைக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் இதுதான். ஐஎம்ஆர் வந்து 1000 குழந்தைகளுக்கு ஒரு வருஷத்தில் எத்தனை குழந்தைகள் இறக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். இதே நியோநட்டல் மார்டலிட்டி ரேட்னா பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம். குழந்தை பிறந்த 28 நாட்களுக்குள்ள அந்த குழந்தை எப்படி இறக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் என்னென்ன மாறும். ஸோ ஐஎம்ஆரில் இருக்கக்கூடிய டாப் 3 யாரு? ஓகே, அப்போ சொல்லுங்க. ஸோ ஐஎம்ஆரில் டாப் 3 கண்ட்ரிஸ், டாப் 3 ஸ்டேட்ஸ் சொல்லுங்க. கேரளா, புரியல. மத்திய பிரதேஷ் டாப்ல இருக்காங்களா? இப்போ இது என்ன 2024 டேட்டாவா? ஆ, 2024 டேட்டாவா? நீங்க சொல்றது எந்த டேட்டா? கேரளா சொன்னீங்க, மத்திய பிரதேஷ் சொல்றீங்க. நான் கேட்கறது 2024 டேட்டா ஐஎம்ஆர்ல டாப் 3. சொல்லுங்க. ரெஃபர் பண்ணி சொல்லணும். எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிட்டு தான் வர சொன்னேன். ரெஃபர் பண்ணி சொல்லுங்க. சரி, இண்டெக்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் என்னென்ன வரும்? மெயினாக ஃபஸ்ட்டு இன்கம் வரும், எஜுகேஷன்ஸ் வரும், இண்டஸ்ட்ரியல் வராது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வராது. ஏன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுன்னா மெயினாக வந்து பார்த்தோன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷனு, இன்கம். அப்போது ஹெல்த்து அப்படின்றது எதை டினோட் பண்ணுதுன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி டினோட் பண்ணுது.
எஜுகேஷன் ரேட்ன்றது எஜுகேஷன் டெனோட் பண்ணுது. இல்லை இன்கம் அப்படின்றது எதை டெனோட் பண்ணுன்னா ஜிடிபி டெனோட் பண்ணுது. ஜிடிபியில் எதை டெனோட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் டெனோட் பண்ணுது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு கேட்குற விஷயம் 1, 2, 4 இதுதான் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1, 2, 4 ஓகே கரெக்ட். அடுத்தது 2011 மக்கள் தொகை கணக்கீடு மிக குறைந்த குழந்தை பாலின விகிதம் அப்படின்றது தருமபுரி அப்படின்றது லோவஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ. சரி, இந்த குழந்தை பாலின விகிதம் எப்படி கணக்கு பண்ணுவோம் சொல்லுவோம். சைல்டு செக்ஸ் ரேஷியோ சிஎஸ்ஆர். செக்ஸ் ரேஷியோ என்ன? அப்போ 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 1000 ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் இருக்காங்க அதான் அர்த்தம். இது எப்போதுமே தருமபுரியில் ஒரு பெரிய இஷ்யூ. இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறது தான் என்ன பண்ணாங்கன்னா சேலத்தில் வந்துட்டு தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்றது செல்வி ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது 1995 சம்திங்கில் கொண்டு வருவாங்க. ஐஎம்ஆர் இதை நம்ம பார்த்தாச்சு. இது வந்து 2018 கணக்கெடுப்பு. 2018 கீழ் தமிழகத்தின் குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்ட்டு 1000 குழந்தைகளுக்கு பிறப்புக்கு 15 குழந்தைகள் மட்டும் தான் இறக்குறாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப சக்சஸான ஒரு ரேட்னு சொல்ல முடியும். ஸோ கிட்டத்தட்ட பாருங்க, இந்த 1000 குழந்தைக்கு ஆரம்ப நிலையில் நம்ம எவ்வளவுனா 60 கிட்ட இருந்தோம். இந்த 60 வந்து கிட்டத்தட்ட எங்க கொண்டு வந்துட்டாங்க 15 மாத்திருக்கிறது ஒரு பெரிய ரெஃபார்ம். எங்க மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஒரு பெரிய ரெஃபார்மா நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். இது வந்து இது சொல்லுங்க. Select the districts the highest human development index. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எப்போவுமே HDIயில் டாமினன்ட் வந்து இந்த சவுத்தில் இருக்கக்கூடிய 2 டிஸ்ட்ரிக்ஸ் டாமினேட் பண்ணுவோம். ஒன்று கன்னியாகுமரி, இன்னொன்று விருதுநகர். இந்த ஈரோடு, திருப்பூர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதில் டாமினேஷன் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் டாமினேட்டாக இருப்பாங்க. எக்ஸ்போர்ட்டில் டாமினேட்டு, தென் இண்டஸ்ட்ரியலில் டாமினன்ட்டு, டெக்ஸ்டைலில் டாமினன்ட்டு, கூடுதலாக சொல்லணும்னா ஜிடிபியில் டாமினன்ட்டு. மொத்தம் தமிழ்நாடை எக்கனாமிக் ஜோன்ஸாக 4 ஜோன்ஸாக பிரிக்கலாம். நார்த்து ஜோனு, சவுத்து ஜோனு, ஈஸ்ட் ஜோனு, வெஸ்ட் ஜோனு. சரி, இந்த 4 ஜோனில் எந்த ஜோனில் அதிகமான எக்கனாமிக் கான்ட்ரிபியூட் இருக்கும் தமிழ்நாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நார்த்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் அதிகமான டாமினன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஜோனாக எந்த ரீஜன் டாமினேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் ஜோன் டாமினேட் பண்ணுவாங்க. எது ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல், கரூர் இந்த ஜோன் அதிகமாக டாமினேட் பண்ணுவாங்க. குறிப்பாக நீலகிரிஸும் உள்ள வருவாங்க. பட் தருமபுரியோடைய கான்ட்ரிபியூஷனும் கிருஷ்ணகிரியோட கான்ட்ரிபியூஷனும் அந்த அளவுக்கு நமக்கு பெருசாக இருக்காது. பட் இந்த விஷயம் சரி. இதுக்கப்புறம் எந்த ஜோன் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா இந்த சவுத்து ஜோன் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பகுதியில் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயினாக சொல்லணும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், இந்த ஹாஸ்பிட்டா ஷீட்ஸு இந்த மாதிரியான கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஈஸ்ட் பக்கம் ஒன்றுமே இருக்காது. ஈஸ்ட்டில் என்ன டாமினேட் இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் பெரிய டாமினேட்டில் இருக்கும். ஏன்னா 2019 வந்து எடப்பாடியோட பீரியடில் வந்து இது பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அப்படின்னு ப்ரொடக்டிவ் ஜோன் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுருச்சு. ஸோ அதனால் இந்த பகுதியில் எந்த இடத்துலையுமே அதிகமான தொழிற்சாலைகளை உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அதனால் ஜிடிபி அப்படின்னு HDI நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்னியாகுமரி, விருதுநகர், அதுக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி ஒரு மெயின் டாமினண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 1 to 5 என்எஸ்டிபி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆக்சுவலாக நிறைய சொல்லுவாங்க. ஜிடிபின்னு சொல்லுவாங்க, இது தெரியும், கிராஸ் டொமேட்டிக் ப்ராடக்ட். என்டிபின்னு சொல்லுவாங்க, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதில் என்என்பின்னு சொல்லுவாங்க, நெட் நேஷனல் ப்ராடக்ட். இதெல்லாம் நம்ம எக்கனாமிக்ஸில் படிச்சிருக்கோம். எஸ்ஜிடிபின்னு ஒன்று சொல்லுவாங்க. எஸ்ஜிடிபி அப்படின்னா ஸ்டேட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதே தான் நெட்டு ஸ்டேட்டு டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதில் கிராஸ், இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ஜிடிபி அப்படின்னாலும் அதே தான், நெட்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இல்லை என்எஸ்ஜிடிபி அப்படின்னு சொன்னாலும் நெட்டு கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். எஸ்ஜிடிபி. சரி, இந்தியாவில் தமிழ்நாட்டோடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ ஜிடிபியில்?
சொல்லுங்க பார்ப்போம். 9.69%. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் 9.69%. Yes, Human Development Index is based on life expectancy, education index, gross national index per capita. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலி இப்படி குழப்புவாங்க சில டைம். ஜிடிபி அப்படின்னு எடுத்துகிட்டு வருவாங்க, சில நேரம் ஜிஎன்ஐ அப்படின்னு எடுத்துருவாங்க. கிராஸ் நேஷனல் இன்கம்னாலும் ஒன்று தான், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ரெண்டுமே ஒன்று. ஸோ இதில் நம்ம எதை எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒருவருடைய தனிநபர் வருமானத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம சொல்லுங்க. ஆன் வாட் பேசிஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் ஃபார்ம் இப்போ தான் பார்த்தோம். ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லெவல் ஆஃப் எஜுகேஷனு, ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் நான் மைக்ரேஷன்ஸ் இதெல்லாம் உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. இன்னொன்று ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் எடுத்துரும். 1 2 3 1 2 3 in Delhi. Correct. Okay, according to the 2011 census report, density of the population of Tamil Nadu. So density எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஃபார்முலா இந்தியாவிலே அதிகமான டென்சிட்டி உள்ள ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த பகுதி, ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட். லோயஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ், ஹையஸ்ட் மகாராஷ்டிரா, பீகார். எஸ், பீகார். ஓகே, அப்போ டென்சிட்டி எப்படி கரெக்ட் பண்ணுவீங்க? டென்சிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஒரு சதுர கிலோமீட்டர் தான் கேட்கறது. ஃபார்முலா டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை, வெரி குட், டோட்டல் பாப்புலேஷன் டிவைட் பை தி டோட்டல் ஏரியா. இதுதான் என்ன மாறும்னா பர்சன் டிவைட் பை தி per ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? அதன் அடிப்படையில் 2011 இந்தியாவினுடைய டென்சிட்டி தமிழ்நாட்டோட டென்சிட்டி 555. இது அடுத்து நமக்கு 2027 சென்சஸ் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சு போயிடும் இந்தியாவோட டென்சிட்டி என்ன, தமிழ்நாட்டோட டென்சிட்டி என்னன்னு. ஓகே ஓகே. லிட்ரஸி ரேட். சரி, நம்ம இதில் கல்வி அறிவு விகிதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? எது கல்வி அறிவு விகிதம்? இது 8.33, 80.33. லிட்ரஸி ரேட்டுன்றது எதை வச்சு சொல்கிறாங்க? எதெல்லாம் லிட்ரஸி ரேட்டுக்குள்ளே வரும், எதெல்லாம் வராது? எழுத படிக்க தெரிஞ்சா போதும் அப்படின்றது லிட்ரஸி ரேட்டுக்குள்ளே வரும். ஓகே, கூடுதலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு தங்களுடைய பெயரை எழுத தெரிஞ்சாலே போதும், கையெழுத்து போட தெரிஞ்சாலே போதும், அவங்க எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுவாங்கன்னா இந்த லிட்ரஸி அப்படின்ற ரேட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேவா? நம்ம சில பேர் என்ன சொல்லுவாங்க, படிப்பு டிகிரி முடிச்சிருக்கணும், பட்டப்படிப்பு முடிக்கணும், பட்டய படிப்பு முடிச்சிருக்கணும், 10th முடிச்சிருக்கணும், +1 முடிச்சிருக்கணும், +2 முடிச்சிருக்கணும் அப்படின்ற இண்டிகேட்டர்ஸை கவர்மெண்ட் இதுக்குள்ளே கொண்டு வரல. ஜஸ்ட்டு அவங்களுடைய சிக்னேச்சரை இந்த மாதிரி குப்புசாமி அப்படின்றத போட தெரிஞ்சாலே போதுமானது. ஸோ அதன் அடிப்படையில் 2011 படி தமிழ்நாட்டினுடைய டோட்டல் லிட்ரஸி ரேட்ன்றது 80.33. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் டெவலப்டு பை, இது ரொம்ப முக்கியம், ஆக்ஸ்ஃபோர்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஒரே ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு இன்டெக்ஸும் ஒருத்தங்க டெவலப் பண்ணலாம். இப்போ மோரிஸ் டி மோரிஸ் எதை டெவலப் பண்ணாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். PQLIயை டெவலப் பண்ணது மோரிஸ் டி மோரிஸ். அப்போ HDI டெவலப் பண்ணது யாரு? மெஹ்பூப் உல் ஹக். மெஹ்பூப் உல் ஹக் மற்றும் அமர்த்தியா சென். இதே HDIல 4 டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸை ரெடி பண்ணாங்க. 4 டைப்ஸில் இது யார் பண்ணான்னா பிஸ்வஜித் குஹா அப்படின்ற ஒரு நபர். பிஸ்வஜித் குஹா
அப்படின்ற நபர் வந்து டெவலப் பண்ணார். யூஎன்டிபி யூஎன்டிபியோட வேலை என்ன? இந்த மாதிரி இன்டெக்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணுறது யூஎன்டிபியோட வேலை. யுஎன்ஓ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் யூலட் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அவங்க பண்ணலை. ஸோ இப்போ மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இன்டெக்ஸ் டெவலப் பண்ணது யாருன்னா சேம் HDIன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். இதில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் யார்? ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டிஸ் அவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இன்டெக்ஸ் இன்க்ளூட்ஸ் இண்டிகேட்டர் எக்ஸப்ட் எஜுகேஷன் வரும், ஹெல்த் வரும், லிவிங் கண்டிஷன் வரும், மார்க்கெட் வராது. திருப்பி பாருங்க, இந்த MPA திருப்பி நம்ம கேட்டுகிட்டே இருக்காங்க. மிஸ்ஸிங் உமன்ஸ் ரொம்ப முக்கியம். தொலைந்து போன பெண்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. தொலைந்து போன பெண்கள் அப்படின்றது எதை வரிசைப்படுதான்? அதிகப்படியான பெண் குழந்தைகள் கருவுறுதலை அளவிடுதலா? கிடையாது. அதிகப்படியான பெண்கள் குற்றங்களிலிருந்து தப்பிப்பதை அளவிடுதவா? கிடையாது. அதிகப்படியான பெண்கள் இறப்பு விதத்தை அளவிடுதல், இதுதான் தொலைந்து போன. குவான்டிஃபையிங் எக்ஸஸ் ஃபீமேல் மார்டாலிட்டி, இதுதான் சொல்றாங்க. அதிகப்படியான பெண் குழந்தைகளில் பெண்கள் இறப்பு வீதத்தை அளவிடுதல், அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆங்கிலத்தில் நமக்கு மிஸ்ஸிங் உமன்ஸ் அப்படின்ற வார்த்தை பண்றாங்க. அதாவது பெண் குழந்தைகளை சொல்லல, பெண்களை மையப்படுத்துறாங்க. சரி, அடுத்தது 2013 இதில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அட்டவணை 2013 முதல் வரிசையில் மனித மேம்பாட்டு மாவட்டம் கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் விருதுநகர். பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக யாரை பார்த்தீங்கன்னா அந்த அரியலூர், பெரம்பலூர். அடுத்தது 2014 தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு அட்டவணை 2014 தமிழக மாநிலத்தில் பாலின சமத்துவன்மை குறியீட்டில் முதன்மையாக பாலின சமத்துவம்னா ஈக்குவல் ரேஷியோ 50:2 இந்த ரேஷியோவில் முதன்மையாக இருக்கிறது யாருன்னா நீலகிரிஸ் வந்து முன்னணி மாநிலம். பின்னணியில் இருக்குன்னு கேட்டால் தருமபுரி. 2019 இன்டெக்ஸ் ஆஃப் குட் கவர்னன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அது சரி, குட் கவர்னன்ஸ் எதை சொல்றாங்கம்மா? எது நல்ல ஆளுகை? இது வந்து நிதி ஆயோக் கொடுத்துருக்கிறது வந்து 5.62 கொடுத்துருக்காங்க. நல்ல ஆளுமை திறன் குறியீட்டின் அளவு. இப்போ நான் கேட்கறதுன்றது என்னன்னா, கவர்மெண்ட்னா என்ன, கவர்னன்ஸ்னா என்ன? கவர்மெண்ட்டுக்கும் கவர்னன்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? சொல்லுங்க சீக்கிரம். கரெக்ட், வெரி குட். ஆட்சி முறை, ஆட்சி முறைன்னு சொல்லுவாங்க, அல்லது அதை ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆளுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் நம்மளை எதன் அடிப்படையில் ஆள்றாங்க? கவர்மெண்ட் அப்படின்னாலே ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்று போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அரசு எந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் குட் கவர்னன்ஸா இருக்கணும் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் அதிகப்படியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொண்டு வரும் குறிப்பாக. அப்போ அந்த கவர்மெண்டோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வச்சு தான் அந்த ஆட்சி முறைகள் எவ்வாறு இருந்துருக்குன்னு சொல்லுவாங்க. 2019 படி 5.62 அப்படின்றது இதோட இண்டிகேட்டர்ஸாக இருந்திருக்கு. அப்படி ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுடைய 5 ஆண்டுகளில் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, வருஷம் அந்த வருஷத்தில் கவர்மெண்ட் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இன்டெக்ஸாக வெளியிடுவாங்க நிதி ஆயோக். குட் கவர்னன்ஸ் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல குட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கணும். அப்படி என்னென்ன ஸ்கீம்ஸை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம செப்பரேட்டாக பார்க்கணும். ஓகேவா? பட் இந்த இண்டிகேட்டர் ரொம்ப முக்கியம். வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கணும். சரி, தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கை 2013-14 படி பன்முக பரிமாண வறுமை குறியீடு டேஷ் மாவட்டத்தில் முதன்மை அதிக குறியீடு பெற்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தருமபுரி இஸ் த ஒன் ஆஃப் த லீட் ஸ்டேட். தருமபுரி வந்து மீண்டும் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலை ஏன் வருதுன்னு தெரியுமா? லிட்ரஸி கம்மி வேற. லிட்ரஸி புரியல சொல்றீங்க.
ஃபாரஸ்ட் கவரேஜ் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட. அப்போ என்னன்னா அந்த பகுதி இண்டஸ்ட்ரியலாக டெவலப்ட் ஆகலை. இண்டஸ்ட்ரியலாக டெவலப்ட் ஆகலைன்னா அந்த பகுதிக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. அதான் மெயின் மேட்ரு. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு க்ரோத் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மெயின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இல்லைன்னா ஒட்டுமொத்தமான ஃபாரினில் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். அப்போ ஒரு இடத்துல வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா அந்த பகுதிகள் அதிகமான இந்த மாதிரியான குறியீடுகளில் பின்தங்கி தான் இருப்பாங்க. இதுதான் இஷ்யூ. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இம்பேக்ட் நடக்குதுன்னா அந்த இம்பேக்ட் நடக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவில் ஊரக கிராமப்புற பகுதியில் வசிக்கும் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு யாது? ரொம்ப முக்கியம். 4.5%. 2011 இந்தியாவின் ஊரக கிராம பகுதியில் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு 4.5%. இது ரொம்ப ஒரு பழைய டேட்டா. இது அந்த அளவுக்கு நம்ம ரிமைண்டர் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. இது 2021 டேட்டா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நார்வே, எப்பவுமே நார்வே, சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து 2021 டாப். நார்வே, சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து. நார்வே எப்பவுமே லீடிங் மோஸ்ட் டாப்ல இருப்பாங்க. ஸோ நார்வே என்ன பாயிண்ட்ல இருக்காங்க? ரேஞ்சு 0 to 1. நார்வேயோட பாயிண்ட் யாரா சொல்ல முடியுமா? 970. ஓகே. டென்மார்க் 0.962. ஓகே, சூப்பர், வெரி குட். எஸ், ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் இன் தமிழ்நாடு. ஸோ கன்னியாகுமரி மோஸ்ட் டாமினன்ட். ஏன் கன்னியாகுமரி டாமினன்ட்ல இருக்கு? என்னது? புரியல, என்ன சொல்றீங்க? புரியல, சத்தமா சொல்லுங்க. கேரளா பக்கத்துல இருக்கிறதுனால அதிகமா இருக்கா? Okay. வேற ரீசன்? புரியல. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கன்னியாகுமரியில கிறிஸ்டியன் மிஷினரிஸ் அதிகமா இருக்கும், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா நிறைய படத்துல? கிறிஸ்டியன் மிஷினரிஸ் அதிகமா இருக்கும். எஜுகேஷன் அந்த பகுதி ஆரம்ப நிலைகள்ல இருந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் எஜுகேஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக ரூரல் கவர்மெண்ட் வரைக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் அப்படின்றது தமிழ்நாடு இஸ் த மெயின் டாமினேஷன். ஓகே, சரி. சமுதாய காரணிகளான ஒருவர் உயிர் வாழும் வாய்ப்புள்ள கால அளவு, கல்வி அறிவு மற்றும் வருமானம் ஆகியவற்றை கொண்டு கணிக்கும் குறியீடு பார்த்துட்டோம். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லிட்ரஸி அண்ட் இன்கம் ஆஃப் த பீப்புள் இன் த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ தான் பார்த்தோம். ஓகே, இது பார்ப்போம். செக்ஸ் ரேஷியோ, ஐஎம்ஆர், எம்எம்ஆர், டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ செக்ஸ் ரேஷியோ நமக்கு தெரியும். பொதுவாக நம்ம எதை சொல்லுவோம்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்றது. ஐஎம்ஆர் அப்படின்றது மதர்ஸ் டெத் அட், அது கிடையாது. எம்எம்ஆர் தான் மதர்ஸ் டெத்து. ஐஎம்ஆர் அப்படின்றது மார்டலிட்டி பிஃபோர் 1 இயர், அது ஐஎம்ஆரில் வரும். டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் மிஷஸ் பாப்புலேஷன் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். கரெக்ட். 1 நாள் மட்டும் தான் கரெக்ட். ஆமாம், இது மாதிரி தானே வந்திருக்கு. 1 நாள் மட்டும் தான் கரெக்ட். இதெல்லாம் பார்த்தது டிஃப்ரெண்ட்டாக புதுசாக அதை பார்ப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க.
இந்த கூற்று காரணங்கள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கு மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது. காரணம், கல்வி மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக நாட்டின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எஜுகேஷனுக்கு, ஆனா இது வந்து இமிடியட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது எல்லாமே லேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்க லாட்டரியில போடுறது இமிடியட் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டால் ஜாக்பாட் அடிச்சா உடனே கிடைக்கும். இப்போ ஒருத்தனை வந்து நீங்க படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அவனுடைய ஒட்டுமொத்தமான ரிசோர்ஸும் எப்போ தெரியும்னு பார்த்தோன்னா ஒரு 25 வருஷத்துல தான் தெரியும். 25 இயர்ஸ் ஆகும் அப்படின்னா இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். மக்கள் நலனை முதலீடு செய்கிறது, எஸ், ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா அவன் 75 வருஷம் 80 வருஷம் வாழ்வான். இதுவும் 80 வருஷம் தெரியும். அதெல்லாம் சொல்றாங்க, கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக நாட்டின் எதிர்காலத்தில் அதிக அளவு பயன் கிடைக்கும். ஃபியூச்சர்ல கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். இது உண்மையான கேட்டால் உண்மைதான். ஏ மற்றும் ஆரும் சரியானது. ஏ ஆரை விளக்குகிறது என்பது ரைட்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் எதை விளக்குது அப்படின்றத நீங்க தெளிவுபட பார்க்கணும். சேம் டைம் ரிப்பீட்டே இருக்கு. நிதி ஆயோக்கு இவங்க தான் எப்பவுமே இந்த ரிப்போர்ட் ரெடிடுவாங்க. இப்போ தேர்ட் என்ன ஹெல்த் இண்டெக்ஸ். இப்போ எத்தனாவது இடத்துல இருக்காங்க ஹெல்த் இண்டெக்ஸ்ல? ஹெல்த் இண்டெக்ஸ்ல இப்போ எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்க பிரசன்ட்ல? பிரசன்ட் 2024 ஹெல்த் இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு எந்த பிளேஸ்ல இருக்காங்க? தேர்டா? தேர்டா செகண்டா? செகண்ட் ப்ளீஸ். வெரி குட். நேற்று டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஓகே, இது பார்த்தது கூற்று காரணம். தமிழ்நாட்டில் சராசரி ஆயுட்காலம் உயர்ந்துள்ளதால் 60 வயதை கடந்தோர் கணிசமாக உயர்ந்துள்ளனர் என்றாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது என்ன மீன் பண்ணுதுன்னா, ஆழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னா சராசரியா ஒரு மனுஷன் ஒரு பகுதியில் 60 வயசுக்கு மேல வாழணும். இதுதான் எதிர்பார்ப்பு காலம். ஓகே, காரணம் என்னன்னா தமிழ்நாடு மக்களின் வாழ்க்கை தரம் கணிசமாக உயர்ந்துள்ளதுனால தான் உயர்ந்திருக்கா அப்படின்றது தான் இந்த கருத்து. தமிழ்நாடு மக்களின் வாழ்க்கை தரம் கணிசமாக உயர்ந்திருக்குது. ஓகே, இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதுனால தான் ஆயுட்காலம் உயர்ந்திருக்கு அப்படின்றது கரெக்டா? சொல்லுங்க. காலத்து உயர்ந்திருக்கிறதுக்கும், அதாவது வாழ்க்கை தரத்துக்கும் ஆயுட்காலத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. லைஃப் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது ஒருத்தவங்க நீங்கள் வந்துட்டு ஒரு இன்கம் பேலன்ஸ் பண்ணுறது, அவங்க லிவிங் ஸ்டாண்டர்டை கல்ச்சர் பேலன்ஸ் பண்ணுறது தான் வாழ்க்கை தர முடிய ஹெல்த்துக்கும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கும் எந்த மாதிரியான சம்மந்தமும் கிடையாது. இப்போ நீங்கள் ஹச்டேயில் பார்த்தீங்கன்னாலே லைஃப் எக்ஸ்பெக்டன்சிக்கு ஒரு தனி இண்டிகேட்டர் இருக்கும், எஜுகேஷன் இன்டெக்ஸ்க்கு ஒரு தனி இண்டிகேட்டர் இருக்கும், ப்ளஸ் ஹெல்த் இன்டெக்ஸ்க்கும் ஒரு தனி இண்டிகேட்டர் இருக்கும்போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் ஹெல்த்தும் ஒன்றும் கிடையாது இல்லையா? ஸோ பட் என்ன, இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். தமிழ்நாட்டினுடைய சராசரி ஆயுட்காலம் உயர்ந்துள்ளதால் 60 வயதை கடந்த ஒரு கணிசமாக உயர்ந்துள்ளது கரெக்ட். தமிழ்நாட்டின் மக்களின் வாழ்க்கை தரம் கணிசமாக உயர்ந்துள்ளது கரெக்ட். பட் இந்த கூற்று இந்த காரணத்தை விளக்குதான்னு கேட்டால் இது விளக்கல. இது ரெண்டுத்துக்கும் அன்பேரலல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஏ மற்றும் ஆர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஏ காலம் சரியான விளக்கம் அல்ல அப்படின்றது சரியான. புரியுது அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம அட்டன் பண்ணணும்னு? ம், புரியலையா? ம், இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு
ஒரு 1 hour தான் இருக்கும். எமர்ஜென்சி ஒர்க் இருக்கிறதுனால போக வேண்டியது இருக்கு. வேற எதுவும் இல்லை. ஒரு நிமிஷம் மேலே இருக்கு. ஓகே. மனிதவள மேம்பாட்டு அறிக்கையின்படி 2020 இந்தியாவின் தரவரிசை பட்டியல் வந்து 131. பட் இப்போ 2024 படி 130. இந்த எவ்ரி இயர் வந்து நீங்கள் இன்டெக்ஸ் ரிப்போர்ட்டை வந்து எப்பவுமே ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இன்டெக்ஸ் ரிப்போர்ட் அப்படின்றது அஃபிஷியலாக நியூஸ் பேப்பர்லேயே வரும். சேம் டைம் வந்து நிதி ஆயோக் ரிப்போர்ட்டை நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணணும், வெப்சைட்ஸை லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் குறைவான பாலியல் விகிதம் கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. தருமபுரி இந்த மாவட்டத்தை பார்த்தாச்சு. லோவஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ ரொம்ப 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 முக்கியம். கடலூர் சமீபத்தில் என்ன பண்ணாங்க, அதிகமான ஒரு திட்டங்களை வந்து கடலூர் தான் கொண்டு வந்தாங்க. இந்த பேட்டி பச்சோ பேட்டி பதோ அப்படின்ற திட்டங்கள் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு 6 டிஸ்ட்ரிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த 6 டிஸ்ட்ரிக்ஸில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் பார்த்தீங்கன்னா கடலூர் ரொம்ப முக்கியமானது. லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ இருக்கக்கூடிய 2011 டேட்டா. ஓகே, குழந்தை எப்போ கூட நம்ம சொன்னோம் மிஸ்ஸிங் உமன் அப்படின்னா என்ன மீனிங்? ஃபீமேல் எத்தனை குழந்தைகள், எத்தனை பெண்கள் இறந்துருக்குறாங்க, அதுதான் மிஸ்ஸிங் உமன் இன்டெக்ஸ். என்ன சொன்னான்னா உமன் மிஸ் ஆகிட்டாங்க கிடையாது, பெண்கள் எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க, பெண் குழந்தைகள் இல்லை, பெண்கள் எத்தனை பேர் இறந்துருக்காங்களோ அது பேர் தான் மிஸ்ஸிங் உமன் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அடுத்தது இது எல்லாருமே சொல்லிடுவீங்க, லிட்ரஸி ரேட்டில் எப்போவுமே டாமினன்ட் வந்து கேரளா. தனிநபர் வருமானம் இது உங்களுக்கு தெரியும், NI டிவைட் பை பாப்புலேஷன். இந்த ஃபார்முலா ரொம்ப இது வந்து ஒரு 2011 ரேட்டா. 10 ஆண்டு வளர்ச்சி விகிதம், டெகேட்டட் growth ரேட் அப்படின்னு சொல்லுவோம். 10 ஆண்டு வளர்ச்சி விகிதம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன மாதிரி growth ரேட்ல போறோம் அப்படின்னு சொல்லி 6 ரேஷன் தெரியும், சைல்டு 0 to 6 years. இதெல்லாம் பழைய டேட்டாஸ், இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டாம், அப்டேட்டட் டேட்டா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமானது தான். தமிழக அரசு முதல் மனித வளர்ச்சி அறிக்கை வெளியிட்ட ஆண்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா HDI நடைமுறைக்கு வந்தது 1990. ஆனால் கவர்மெண்ட் ரிப்போர்ட் வெளியிட்டு கொண்டது எப்போ 2003. ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்க. கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிட்டு வரீங்களாமா? நோட் பண்ணிட்டு வரீங்களா எப்படி? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரிப்போர்ட் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா. 2003, கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் ஆச்சு. 1990, 2000, கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. லிட்ரஸி ரேட் 80%. அந்த டேர்ம் ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம் என்னும் சொல் எதை குறிப்பிடுகிறது அப்படிங்கிற ஒட்டுமொத்த மக்களின் திறமை ரொம்ப முக்கியமான வார்த்தை. கலெக்டிவ் எபிலிட்டிஸ் ஆஃப் பீப்புள், ஒட்டுமொத்த மக்களின் திறமையை தான். ஆனால் அந்த மனித வளங்களை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னா ரெண்டு செயின்ஸும் பேரலாக இருக்கும். எஜுகேஷன் அஸ் வெல் அஸ் ஹெல்த். இது ரெண்டும் பேரலாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய கோபுரம் என்ன பண்ணணும்னா ரீச் ஆக முடியும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றது கலெக்டிவ் எபிலிட்டிஸ் ஆஃப் பீப்புள், ஒட்டுமொத்த மக்களினுடைய திறமை அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியம்.
டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 2011 படி 555% சதுர கிலோமீட்டர் ரொம்ப முக்கியமாக. டிஸ்ட்ரிக்ட் டாப்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2017 இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2017 படி மாவட்டம் முதலிடம் வைக்கிறது கன்னியாகுமரி. ரொம்ப முக்கியமானது, பார்த்தாச்சு ஆல்ரெடி. 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிக குறைவான குழந்தை பாலின விகிதத்தை கொண்டுள்ளது? இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம், லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ அந்த வேற. இது 2011 படி அரியலூர். அதுக்கப்புறம் பின்னால் வந்ததான் அது கடலூர் 2017-18 சீசன் டைமில் இம்பேக்ட் பண்ணது கடலூர். 2011 கணக்கின்படி பார்த்தீங்கன்னா அரியலூர். அதுக்கப்புறம் 2011 படி அர்பன் பாப்புலேஷன் ஸ்டேட் மோஸ்ட் இந்தியா. சரி, இப்போ ப்ரெசென்ட்ல அதிகமான அர்பன் பாப்புலேஷன் ஸ்டேட் இது. கோவா இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. டெல்லி, தமிழ்நாடு, கேரளா. கேரளா இஸ் தி டாப் மோஸ்ட் லீடிங் ஸ்டேட், அர்பனைஸ்ட் ஸ்டேட். ஓகே ஓகே. அடுத்தது டேஷ் என்ற கருத்து நீண்ட வாழும் காலம் சொல்றாங்க. அதாவது கான்சென்ட்ரேட்ஸ் ஆன் தி டெப்ரிசியேஷன் இன் லாங் லிவிங் நாலேஜ், டீசன்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப். ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் HPI ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லாங் லிவ்லி நாலேஜும் டீசன்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப்பும் எந்த இண்டெக்ஸ் பண்ணுதுன்னா HPI இண்டெக்ஸ் பண்ணுது. இது பாருங்க, கொஞ்சம் புதுசாக இருக்கு இல்லையா? இதை எழுதி வச்சுக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சரியாச்சா? போலாமா? ம். டேஷ் மாவட்டம் அதிக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இடம்பெறவில்லை அப்படிங்கிறாங்க. இது மதுரை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் கிடையாது. அப்போ எங்கே இருக்காங்கன்னா மீடியமில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஹியூமன் டெவலப்மெண்ட் அதிகமாக யார் இருப்பான்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன், கன்னியாகுமரி, விருதுநகர். இந்த மதுரை, திருநெல்வேலிங்கெல்லாம் மீடியம் ரேஞ்சில் இருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு இஸ் ரிச் இன் ஹியூமன் ரிசோர்ஸ், மாற்றுக்கிறதே கிடையாது. ஹியூமன் ரிசோர்ஸ்னா என்ன மீனிங்கு? ஹியூமன் ரிசோர்ஸ் மீனிங் என்ன? ஒட்டுமொத்த மக்களின் திறமை. ஓகே. மனிதவள மேம்பாட்டு புள்ளியியல் அமர்த்தியா சென் குறிப்பிட்ட திறன்கள் அணுகுமுறை ஆனது டேஷை புரிந்து கொள்வதற்கு உருவாக்கப்பட்டது. அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றது
ஒரு நாட்டோடைய வளர்ச்சியை கன்சிடர் பண்ணலை. கிட்டத்தட்ட எப்படி கவர்மெண்ட் இதை அப்ரோச் பண்ண போகிறாங்க, கவர்மெண்டோட அப்ரோச்சஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்ற நிலைப்பாடு தான் இந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி வந்து அமர்த்தியா சென்சனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அஜய்ல பொறுத்த வரைக்கும் ஹியூமன் வெல்பீயிங், மனித நலவாழ்வு, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, இதை எழுதிக்கும். ஹியூமன் வெல்பீயிங், இந்த அணுகுமுறை தான் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கியுள்ளது? இதில் பார்த்தாச்சு. ஓகே. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னா என்னம்மா, டிஎஃப்ஆர்னா என்ன, எத்தனை பேருக்கு தெரியும் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன? சீக்கிரம் சொல்லுங்க. ஆ, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னா அப்படின்னா ஒரு பெண்ணோடைய கர்ப்பப்பையில வந்து எத்தனை கருவு உருவாகும் அப்படின்னா, சராசரியா ஒரு பெண் வாழ்நாள்ல எத்தனை குழந்தைகளை பெற்றுக்க முடியும், தான் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். இங்க இருக்கு பாருங்க, பெண்களின் முழு இனப்பெருக்க காலத்திலும் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. அவங்களோட இனப்பெருக்க காலம் இருக்கும், ரீப்ரொடக்டிவ் பீரியட்னு இருக்கும். அந்த காலங்களில் அவங்களால எத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுதிட்டீங்களா? இதெல்லாம் பார்த்தாச்சு. எழுதிக்கோங்க, இது நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தாச்சு. இதை நோட் பண்ணிக்கோமா. எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சில சாதியினர் சாஸ்திரிய அந்தஸ்தினை கோரினர்? முக்கியம். சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லுங்க, சத்திரிய, பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்தியாவுடைய சென்சஸ்ல ஆக்சுவலி இது ஹிஸ்ட்ரிக்குள்ள வரும். பட்டு ஹெச்டிஐ இருக்கிறதுனால நம்ம இதுக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ ஒரு சில தமிழ்நாட்டில் ஒரு சில சப்காஸ்ட் குரூப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு சில பேர் கேட்பாங்க இல்லையா சார், பிசியிலேருந்து எம்பிசிக்கு வரேன், ஆனால் இன்னைக்கு தான் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்ற ஒரு இது. ஒரு அன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிராமணர்கள், சத்திரர்கள், சூத்திரர்கள் அப்படின்ற ஒரு கேரக்டர், ஒரு ஐடென்டிட்டி தான் இருந்துச்சு. 1901 அந்த கம்யூனிட்டியோட விஷயங்கள குறைப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இதை பார்த்துப்போம். ஹியூமன் டெவலப்மெண்ட் 1990 வந்திருக்கும், தெரியும். ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, 1995. ஸோ ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஹெச்பிஐ வந்துட்டு 1997. ஸோ அதுக்கப்புறம் பின்னால் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து எம்டிஜி 2000. அப்போ ஹெச்டிஐயை ஃபாலோ பண்ணி தான் பல கோல்ஸு பின்னாடி நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெச்டிஐ 1990 அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஹெச்டிஐக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா பிக்யூஎல்ஐ 1970 மிட்டு, அதாவது ஜூன் ஜூலை இந்த காலகட்டத்தில் வந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஜிடிஐ, ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 1995. ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 1995. ஹெச்பிஐ நோட் பண்ணிக்கோங்க 1997. ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 97. மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து 2000. தமிழில் வேணால் தமிழ் இருக்கு, 1000 மேம்பாட்டு நோட் பண்ணிக்கோங்க.
சரி போலாமா? இது ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் லைஃப் எக்ஸ்பீரியன்சி. ஐஎம்ஆர் கிடையாது, டெத் ரேட் கிடையாது, ரேட் கிடையாது. லிட்ரஸி ரேட் எப்போதுமே வந்து பாருங்க, மிக கூடுதலான கல்வி அறிவு பெற்ற மாவட்டமாக கன்னியாகுமரி திகழ என்ன காரணம்? இதுதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. கேரளா மாநில நிகழ்வின் தாக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். எஃபெக்ட் ஆஃப் கேரளாவோட டெவலப்மெண்ட். கேரளாவுடைய டெவலப்மெண்ட்டு தான் கன்னியாகுமரியை லிட்ரஸி ரேட்டை டெவலப் பண்ணது. ரொம்ப முக்கியமான விஷயம். யார் சொன்னது? ஆக்சுவலி டேட் யார் சொன்னது? எஸ், சரண்குமார் பி. வெரி குட், சூப்பர். புராண டேட்டா. கூடுதலான கிறிஸ்டியன் மிஷனரிஸோடைய டிசிப்ளின் ஆக்டிவிட்டி இதே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்துருப்போம். இது இந்த மாடல் பேஸ்ட் ஆன் தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக கொண்ட மாதிரி. ஸோ யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாடல் ரொம்ப முக்கியமானது. இது எனக்கே புதுசாக இருக்கு. இந்த விஷயம் நானே படிச்சதில்லை. தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக கொண்ட மாதிரி அப்படின்றது யாருடைய மாடல்னு கேட்குறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் மாடலா, ஏஷியன் டெவலப்மெண்ட்டா, இல்லை வேர்ல்டு பேங்க் மாடல் அப்படின்னா ஆப்வியஸ்லி யூஎன்டிபி தான். யூஎன்டிபியோடைய அப்ரூவல் தான் நேஷன் வைடு, கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் குளோபல் ஃபுல்லாகவே வந்துட்டு இங்கே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ரைட், இதோட போதும். இன்னைக்கு பார்த்த வரைக்கும் தெளிவாக இருக்கா? ஓகே, ரிமைனிங் இருக்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டெய்லி 1 ஹவர் பார்ப்போம். சாட்டர்டே சண்டே வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ மீண்டும் வந்து நாளைக்கு தேங்க்யூ.